அண்ணோ அண்ணோ. ஏய் லக்ஷ்மி, வாடி. என்ன காலங்காத்தாலேயே வீட்டு பக்கம் வந்திருக்க? ஒன்றும் இல்லடி, உன்னை சும்மா பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். இவ்வளோ காலைல வந்திருக்க? சாப்பிட்டியாடி? வீட்டில் உங்கள் ஹஸ்பண்டும் பையனும் எப்படி இருக்காங்க? எல்லாம் நல்லா தாண்டி இருக்காங்க. நீ ஆஃபீஸ் போகிற நேரத்தில் வந்து உன்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? இல்லை இல்லை, இன்னும் அரை மணி நேரம் இருக்கு நான் ஆஃபீஸ் போகிறதுக்கு. என்ன விஷயம் சொல்லி? அது வந்து எனக்கு ஒரு 1000 ரூபாய் கடனாக கொடுக்க முடியுமாடி? இதுக்கு தான் இவ்வளோ தயங்கினியா? சரி இரு, உள்ளேருந்து காசு கொண்டு வரேன். இந்த மாதிரி மற்றவங்க கிட்ட போய் காசு கேட்கறதுக்கு எனக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது. ஆனால் என் நிலைமை இவ்வளோ மோசமாகும்னு நான் நினச்சே பார்க்கல. இந்தா இதில் 4000 ரூபாய் இருக்குது. இந்த மாதம் பூரா இந்த 4000 ரூபாய் வச்சு ஓட்டு. ஏய் இல்லைப்பா, எனக்கு 1000 ரூபாய் போதும். எனக்கு உன் நிலைமை நல்லா புரியும். இந்த 4000 ரூபாய் வச்சுக்கோ. ஆமாம், உங்கள் வீட்டுக்காருக்கு வேலை ஏதாவது கிடச்சிதா? வேலைக்கு போகிறேன்னு ரொம்ப வருஷமாக வீட்டில் தான் உட்காந்துட்டு இருக்காரு. ஆமாண்டி, அவர் ஏதோ ட்ரை பண்ணுறாருன்னு சொல்கிறாரு. ஆனால் அவருக்கு எந்த வேலையும் கிடைக்கிற மாதிரி தெரியல. நான் ஒன்று சொல்லவா? உங்கள் வீட்டுக்காரர் உன்னை நல்லா ஏமாத்திட்டு இருக்காரு. ஏண்டி எப்படி சொல்கிற? போன வாரம் கூட அஞ்சப்பர் ஹோட்டல்கிட்ட உங்கள் ஹஸ்பண்டையும் அவரோட அம்மாவையும் நான் பார்த்தேன். 1000 ரூபாய் பில்லு வர அளவுக்கு உங்கள் வீட்டுக்காரரும் மாமியாரும் அந்த ஹோட்டலில் நல்லா சாப்பிட்டாங்க. நானே பார்த்தேன். நான் எப்போ கேட்டாலும் அவர் காசு இல்லைன்னு தானே சொல்லிட்டு இருக்காரு. நீ வேற யாரையாவது பார்த்துருப்ப. நீ வேற, அவர் ஊரெல்லாம் கடன் வாங்கி வச்சுட்டு அதை வச்சு நல்லா காசு செலவு பண்ணி ஜல்சா பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் உன்னையும் பையனையும் பார்த்துக்கிறதுக்கு அவருக்கு காசு இல்லை. ஏய், இப்போ எதுக்கடி அழுவுற? அழைய முதல்ல நிறுத்து. அழாதடி அழாத. அதனால தான் நான் எந்த விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்கிறதில்ல. அந்த மனுஷனை நம்பி நீ மீதி காலத்தை எப்படி ஓட்ட போகிறேன்னே எனக்கு தெரியல. நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கிறதுனால நான் உனக்கு இந்த அட்வைஸை கொடுக்குறேன். பேசாமல் பழையபடி வேலைக்கு போடி. இதுக்கு மேலே என்கிட்டயே காசு இல்லடி. என்னோட தங்க நகைங்க எல்லாத்தையுமே அடகு வச்சாச்சு. ஆனால் என்னோட பையன் மத்தியானம் 1 மணிக்கெலாம் ஸ்கூல்லேருந்து வந்துடுவான். அவனை பார்த்துக்கிறதுக்கு வீட்டில் யாருமே கிடையாது. நாங்கள் எங்கள் அம்மா அப்பா கூட இருந்திருந்தால் கூட அவனை பார்த்துக்க ஆள் இருக்கும். நான் வேலைக்கு போயிருப்பேன். இங்கே இந்த ஊரில் தனியாக வந்து இப்படி மாட்டிட்டு இருக்கிறதுனால என் பையனுக்கு எல்லா வேலையும் நான் தான் பண்ணணும். அவர் வீட்டிலேருந்து ஒரு வேலையும் பண்ணுறது கிடையாது. அவன் கொஞ்சம் பெருசாகட்டும்னு நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அதுவும் இல்லாமல் முன்ன மாதிரி எனக்கு நல்ல வேலைலாம் இப்போ கிடைக்காது. ஏன்னா 5-6 வருஷமாக நானும் வேலை செய்யாமல் இப்போ தான் போகிறேன். அதனால் அவங்க கொடுக்குற சம்பளத்துக்கு ஏதோ ஒரு வேலை கிடைச்சா போதும் தான் எனக்கும் தோணுது. இந்த வீட்டுக்காரர் தான் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் தண்டமாக வீட்டில் உட்காந்துட்டு இருக்காரு. அவரால் அந்த குழந்தைய கூட பார்த்துக்க முடியாதா? இல்லடி, காலிலேருந்து நைட்டு வரைக்கும் ஃபோனில் ஏதாவது வீடியோ பார்த்துட்ருக்காரு. அதை விட்டா எங்கள் மாமியாருக்கு ஃபோன் பண்ணி அது கூட பேசிகிட்டு இருப்பார். இதே தான் அவரோட வேலையே. இப்போல்லாம் நிறைய வேலைங்க வந்துட்டுருக்குடி. கம்மி சம்பளமாக இருந்தாலும் ஏதாவது ஒரு வேலைக்கு போக சொல்லு. இந்த மாதிரி அவர் வேலைக்கு போகாமல் அவங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்காரு. நான் ஏதாவது கேட்டேன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் பணம் போட்டிருக்கேன், அதுலேருந்து நிறைய காசு வரும்னு சொல்லிட்டு என்னை ஏமாற்றிட்டு இருக்காரு. அதுலேருந்து காசு வருமானு எனக்கு தெரியல. ஏதாவது ஒரு வேலையை பண்ணால் அதை சின்சியராக பண்ணணும். சும்மா பேருக்கு நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணால் அதில் எங்கேருந்து காசு வரும்? உன் வீட்டுக்காரர் 5 வருஷமாக ஸ்டாக் மார்க்கெட்டில் கணக்கு போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அவர் 5 பைசா லாபம் எடுத்த மாதிரி எனக்கு தெரியல. அடுத்த வாரம் என்னோட தங்கச்சி வேறு ஊர்லேருந்து வரா. அவளுக்கு இவர் வேலைக்கு போகாததெல்லாம் தெரியாது. நான் என்ன பண்ண போகிறேன்னு ஒன்றும் புரியல. நீ கவலைப்படாத, இந்த வாரம் எனக்கு சம்பளம் போட்டுருவாங்க. நான் எனக்கு முடிஞ்ச வரையும் உனக்கு கொஞ்சம் பணம் தரேன். நீ உங்கள் தங்கச்சி கூட கொஞ்சம் ஜாலியாக வெளியே ஷாப்பிங் போயிட்டு மைண்டை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோடி. நீ இப்படியே இருந்தனா ரொம்ப கஷ்டம். நான் ஏற்கனவே உங்ககிட்ட நிறைய கடன் வாங்கிட்டேன். அதோட கணக்கே எக்கச்சக்கமாக இருக்குது. இதில் நீ இன்னும் எனக்கு காசு கொடுத்து கடங்காரி ஆக்கிடாத. நான் இந்த காசை வச்சு எப்படியாச்சும் இந்த மாதத்தை ஓட்டிடுறேன். சரிடி, எனக்கும் வேலைக்கு நேரம் ஆச்சு. நான் போயிட்டு வரேன். சரிடி.